இன்னைக்கு கேஸ் டர்பைன்ஸ் பார்க்கலாம். கேஸ் டர்பைன்ஸில் ரெண்டு டைப், ஓப்பன் சைக்கிள், க்ளோஸ்டு சைக்கிள் கேஸ் டர்பைன்ஸ். ஓகே, இதில் க்ளோஸ்டு சைக்கிள் கேஸ் டர்பைன்ஸு ஆர் ஒர்க்கிங் வித் ஃபிக்ஸடு மாஸ். ஸோ எனி கேஸ், ஏராக இருக்கலாம் இல்லை எனி கேஸாக இருக்கலாம், ஃபிக்ஸட் மாஸில் தான் ஒர்க் பண்ணோம். இதில் வந்து அசியூம் டு பி நோ கெமிக்கல் ரியாக்ஷன் டேக்கிங் பிளேஸ். ஓகே, கம்பஷன் எப்படி நடக்கும் அப்படின்னு சொன்னால் ஹீட் இஸ் ஆடட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ். இங்கே வந்து கம்பஷன் வந்து நடக்கிற மாதிரி இல்லை. கம்பஷன் நடக்கிறதுங்கிறது ரியல் ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன். ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிக்கலி பாசிபிள். ஓகே, ப்ராக்டிக்கலி பாசிபிள். இது வந்து ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸை நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைன்ஸை நம்ம இப்போ பார்ப்போம். There are basically 4 components. இது ஒரு சிம்பிள் கேஸ் டர்பைன். இந்த ஷேப்பில் போட்டால் இது கம்ப்ரஸர், இந்த ஷேப்பில் போட்டிங்கன்னா இது டர்பைன். ஸோ டர்பைனில் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறது தான் இது. ஓகே, இந்த இன்க்ரீஸிங் கிராஸ் செக்ஷனல் ஏரியா. அதே மாதிரி டிக்ரீஸிங் கிராஸ் செக்ஷனல் ஏரியா போட்டிங்க அப்படின்னு சொன்னால் கம்ப்ரஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதுதான் இந்த சிம்பிள். ஓகே, ரைட். கம்ப்ரஸர், டர்பைன். ஸோ நவ் a combustion chamber is here. So this is combustion chamber where the gaseous fuel is added. Maybe gas fuel தான் இல்லை, கோல் கூட ஆட் பண்ணலாம். ரைட்டா, கோல் கூட ஆட் பண்ணலாம். பட் உள்ளே வந்து கம்பஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த ஹாட் கேஸஸ் தான் வந்து வெளியில் போகும். ஓகே, இட் இஸ் சென்ட் டு த டர்பைன். ஸோ இனிஷியலி compressor is compressing atmospheric air. Okay, இது ஒன்று வச்சுக்கலாம். ஸோ atmospheric air அதான் கம்ப்ரஸர் செகண்ட் பண்ணுது. கம்ப்ரஸ் பண்ணி கம்பஷன் சேம்பருக்கு அனுப்புது. ஓகே, திஸ் இஸ் 2. ரைட். ஸோ இங்கே வந்து அட்மாஸ்பரிக் ஏர் 1.0125 பார். ஓகே, இங்கே வந்து கம்ப்ரஷன் ரேஷியோ எவ்வளவோ அதை பொறுத்து. ரைட்டா, 10 பாராக இருக்கலாம், இல்லை 15 பாராக இருக்கலாம், ஆர் மோர் தேன் தட். ஸோ ஹை ப்ரெஷர், ரைட், ஹை ப்ரெஷர் ஏர். அந்த ஹை ப்ரெஷர் ஏர் கம்பஷன் சேம்பர் உள்ளே போகும்போது, ஸோ இங்கே கேசியஸ் ஃபியூல் ஆர் சம் ஆயில் ஃபியூலாக இருக்கலாம், இல்லை நேச்சுரல் கேஸ், இல்லை கோல், என்ன ஃபியூலாக வேணாலும் இருக்கலாம். ரைட்டா, உள்ளே வந்து கம்பஷன் நடக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ கம்பஷனுக்கு அப்புறம் ஹாட் கேஸஸ் தான் வெளியில் போகும். ஃப்ரம் த கம்பஷன் சேம்பர் hot gases are sent to the turbine. Okay, so here high pressure air, this is low pressure air in, அதான் atmospheric air. atmosphere ல தான் எடுத்துக்குது compressor. Okay, high pressure air and here high pressure hot gases, hot gas, அதான் கம்பஷன்லேருந்து ஹாட் கேஸ் ஸ்டார்ட் ஆகி போகுது. ஓகே, ஸோ இதுவும் ஒரே ப்ரெஷரில் தான் அசியூம் டு பி லைக் தட். ரைட், ஏன்னா இது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் எக்ஸ்சேஞ்சராக நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம். ஓகே, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ இது 1 பார், இது 10 பார் அப்படின்னு சொன்னால் இதுவும் 10 பார் தான். ஸோ அட் த 10 பார் த ஹீட் இஸ் சப்ளைடு. ஓகே, டர்பைனுக்கு போகுது. ஸோ டர்பைனில் இந்த ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷராக வெளியில் வருது. ஏன்னா டர்பைனில் எக்ஸ்பேன்ஷன் நடக்கும் இல்லையா. லோ ப்ரெஷர் எக்ஸாஸ்ட் கேஸ். ஏன் இது எக்ஸாஸ்ட் கேஸ் சொல்கிறோம்னா இது அப்படியே அட்மாஸ்பியருக்கு அனுப்பிட போகிறோம். ரைட்டா, வேஸ்ட் கேஸாக மாறிடுது. ஓகே, ஸோ ஹியர் இது 3, இது 4. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் கேஸ் டர்பைன் சைக்கிள் where the turbine is developing mechanical work. Right. Now compressor is also consuming work. கம்ப்ரஸர் எங்கேருந்து ஒர்க்கை எடுத்துக்கும், வெளியிலேருந்து கொடுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஓகே, டர்பைனில் டெவலப் ஆகிற ஒர்க்கையே வந்து கம்ப்ரஸருக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டர்பைன் வந்து ஒரு 1000 ஜூல்ஸ் ஒர்க் டெவலப் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் அரவுண்டு 600 to 700 ஜூல் கம்ப்ரஸருக்கு தேவைப்படும். ஏன்னா கம்ப்ரஸருக்கு நிறைய ஒர்க்கு தேவைப்படும். பம்பு மாதிரி கிடையாது. பம்பு தான் வந்து ரொம்ப லோ ஒர்க்கை எடுக்கும். ஓகே, கம்ப்ரஸர் ஏரை கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு அதிகமான ஒர்க்கை எடுத்துக்கும்.
அந்த ஒர்க்கை வெளியிலேருந்து கொடுக்காம இந்த டர்பைன்லேருந்து கொடுத்துருவாங்க. ஓகே, எப்படி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னால் by keeping common shaft between compressor and turbine. Okay, so this is common shaft. என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இப்போ டர்பைன் ஒர்க் டெவலப் பண்ணும்போது இந்த ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகிற இந்த ஷாஃப்ட்லேருந்து கம்ப்ரஸருக்கு தேவையான 600 ஜூல்ஸ் ஒர்க்கை இது கன்சியூம் பண்ணிக்கும். மீதி 400 இருக்கு இல்லையா, டர்பைன் ஒர்க் டெவலப் பண்ணது 1000 ஜூல்ஸ், 1000 ஜூல்லேருந்து 600 இது கன்சியூம் பண்ணிக்கும். கன்சியூம் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த இடத்துல அவுட்புட் ஷாஃப்டில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் 1000 minus 600, that is 400 joules வந்து ஒர்க் இருக்கும். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் W net work. So compressor is consuming work. It is consumed from the turbine itself. Okay. So turbine டெவலப் ஆகிறதுல கம்ப்ரஸருக்கு கொடுத்தது போக மீதி தான் இங்கே வந்து அவுட்புட்டுக்கு வரும், பவர் ஜென்ரேஷனுக்கு நமக்கு கிடைக்கும். ஓகே, ரைட். இப்போது W நெட்டுக்கு நீங்கள் எப்படி எழுதுவீங்க? W net is equal to turbine work minus compressor work. Right? Turbine work minus compressor work. இதில் வந்து ஒர்க் ரேஷியோ அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்குது. ஒர்க் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நெட்வொர்க் டெவலப்டு டிவைடட் பை டர்பைன் ஒர்க். ஸோ டர்பைன் 1000 ஜூல் ப்ரொடியூஸ் பண்ணிச்சு, அதுலேருந்து நெட்ஒர்க்காக வெளியில் வர்றது ஒன்லி 400 தான். ஸோ இந்த ஒர்க் ரேஷியோ தான், தட் இஸ் ஒர்க் ரேஷியோ. ரைட்? பேக் ஒர்க் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. பேக் ஒர்க் ரேஷியோ தட் இஸ் 1 minus ஒர்க் ரேஷியோ. ஓகே, 1 minus ஒர்க் ரேஷியோ. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா W நெட்டுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? WT minus WC divided by WT. ரைட்டா? 1 minus ஒர்க் ரேஷியோ என்ன வரும்? 1 minus இந்த ஒர்க் ரேஷியோ WT minus WC divided by WT போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா WC by WT, that is compressor work by turbine work. இதுதான் உங்களுக்கு back work ratio. Right. Gas turbines are working under Brayton cycle. Brayton cycle சொல்லலாம், இல்லை Joule cycle சொல்லலாம். Right? Brayton cycle constant pressure cycle சொல்லுவாங்க. Why? Because the heat is added at constant pressure. Right? Heat is added at constant pressure. Heat reject ஆகுறது constant pressureல தான் reject ஆகும். Right? இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைனில் இந்த ப்ராசஸ் வராது. ரைட்? 4வது ப்ராசஸ் வராது. 3 ப்ராசஸ் தான். கம்பஷன் 3 எக்யூப்மெண்ட் தானே பார்த்தோம் அந்த ஓப்பன் சைக்கிள் கேஸ் டர்பைனில். கம்பஷன் எக்ஸ்பேன்ஷன் டர்பைனில். ரைட்டா? இப்போ க்ளோஸ்டு சைக்கிள் கேஸ் டர்பைன் அப்படின்னு சொன்னால் டர்பைன் எக்ஸ்பேன்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கூலர் இருக்கும், அது கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கூலிங் இப்படி வரும். ரைட்டா? ஓப்பன் சைக்கிளில் இந்த ப்ராசஸ் வராது. ரைட்? ஸோ ஹியர் இதுதான் லோ ப்ரெஷர், உங்களுக்கு இது ஹை ப்ரெஷர். இது ரெண்டுக்கும் உள்ள ரேஷியோ தான் உங்களுக்கு ப்ரெஷர் ரேஷியோ. ரைட்? The efficiency of this Brayton cycle is depending upon the pressure ratio only. Right? இப்போ TS diagram பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி வரும். ஐசென்ட்ரோபிக் கம்ப்ரெஷன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ஹீட் அடிஷன், ஐசென்ட்ரோபிக் எக்ஸ்பேன்ஷன். ரைட்? இதே க்ளோஸ்டு சைக்கிள்னா இங்கே ஒரு ப்ராசஸ் வரும், 4வது ப்ராசஸ். ஓப்பன் சைக்கிளுக்கு கேஸ் டர்பைனில் வராது. ஓகே, இதுதான். இப்போது ஜென்ரலாக ஒரு ஃப்ளோ ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்த ஒரு தெர்மல் எக்யூப்மெண்ட்லேயும் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு த சேஞ்ச் இன் என்தால்பி அப்படின்னு போடலாம். அப்போது இதெல்லாம் என்ன சேஞ்ச் இன் என்தால்பி, சேஞ்ச் இன் எனர்ஜி என்ன ஆகுது? எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இங்கே ஏதாவது என்ன எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது கம்ப்ரெஷனில் அப்படின்னா ஒர்க்கு சப்ளை ஆகுது. ஐசென்ட்ரோபிக்ங்கிறதுனால ஹீட் சப்ளை கிடையாதுங்க, ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாதுங்க. ரைட்டா? ஒர்க் சப்ளை மட்டும் நடக்குது. தட் ஒர்க் சப்ளை இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்தால்பி டூரிங் திஸ் ப்ராசஸ். அதே மாதிரி இந்த இடத்துல ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, ஹீட் சப்ளை. ஸோ திஸ் ஹீட் சப்ளை இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்தால்பி டூரிங் திஸ் கம்பஷன். அதே மாதிரி டர்பைனில் ஒர்க் டெவலப் ஆகுது, வெளியில் வருது. ஸோ ஒர்க் அவுட்புட், ஒர்க் டெவலப்டு இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்தால்பி டூரிங் திஸ் எக்ஸ்பேன்ஷன். ஓகே, இப்போ அதை தான் நம்ம கோரிலேட் பண்ண போகிறோம். கம்ப்ரெசர் ஒர்க்
compressor work is change in enthalpy from 1 to 2. That is enthalpy at 2 minus enthalpy at 1. Right? So H2 minus H1. So இதெல்லாம் steady flow energy equationல இருந்து நம்ம எடுக்கிறது. Okay. So M Cp T2 minus T1. Okay. So here you may write capital H2 minus capital H1. Right? So M Cp into T2 minus T1. So if the mass is in kilogram per second, mass flow rate, this will be in kilowatt. Okay. Next, turbine work WT from 3 to 4. So enthalpy reduces from 3 to 4. So higher enthalpy minus lower enthalpy. H3 minus H4. So M Cp into T3 minus T4. This is also in kilowatt. So while Cp, specific heat at constant pressure, must be in kilojoule per kg Kelvin. அப்பதான் உங்களுக்கு இது கிலோவாட்ல வரும். இது kg per secondல இருக்கணும். இது kilojoule per kg Kelvinல இருக்கணும். இது as usual Kelvin. Okay. Right. இது பாருங்க ஹீட் சப்ளை பாருங்க 2 ல இருந்து 3 வரைக்கும் ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது. So the enthalpy is also increasing from 2 to 3. So change in enthalpy எவ்வளவுனா H3 minus H2 வருமா? So this is your heat supply. This is heat supply. Qs is equal to H3 minus H2. That is equal to m dot Cp into T3 minus T2. This can be mentioned in kilojoule per second. ஏன்னா இது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ங்கிறதுனால கிலோஜூல் பர் செகண்டில் மென்ஷன் பண்ணுறோம். பட் மேத்தமெட்டிக்கலி அந்த கிலோஜூல் பர் செகண்டு கிலோ வாட்டுங்கிறது ஒன்று தான். ஓகே, கிலோ வாட்டுங்கிறத நம்ம ஒர்க்குக்கு சொல்லுவோம், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டுக்கு நம்ம கிலோஜூல் பர் செகண்ட் அப்படின்னு சும்மா டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஓகே ரைட், மற்றபடி கிலோ வாட்டுன்னு சொல்லலாம். ரைட், ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு நெட்வொர்க் எவ்வளோ, அதுதான் டர்பைன் ஒர்க் மைனஸ் கம்ப்ரஸர் ஒர்க். ஓகே, efficiency of Brayton cycle, that is net work divided by heat supply. இதான் நெட்வொர்க் தான் ஒர்க் அவுட்புட். ஓகே, ஸோ WT minus WC divided by heat supply into 100%. இதுதான் efficiency. அதை டெரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 1 minus 1 by RP, that means pressure ratio power gamma minus 1 by gamma. Right? 1 minus 1 by RP power gamma minus 1 by gamma, where RP is equal to, இங்க எழுதுறேன், RP is equal to P2 by P1 or P3 by P4, எப்படி வேணாலும் எழுதலாம். ஸோ ரெண்டு ப்ரெஷர் தான் இங்கே ஒர்க் ஆகுது, ஒன்று லோ ப்ரெஷர், ஒன்று ஹை ப்ரெஷர். ஸோ ஹை ப்ரெஷர் பை லோ ப்ரெஷர் போட்டிங்கன்னா ப்ரெஷர் ரேஷியோ வந்துடும். ஹியர் த Brayton cycle efficiency is a function of pressure ratio only. ப்ரெஷர் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு Brayton cycle efficiency இன்க்ரீஸ் ஆகும். ஓகே ரைட்.